பக்கம் பக்கமா பேப்பர் வாங்கி வரி வரியா வாசிச்சு பார்த்தாலும் வெச்ச கண்ணு வாங்காம ஒவ்வொரு காட்சியா டிவில பார்த்தாலும் அக்கம் பக்கத்து வீட்டு திணையில அடுக்குமாடி பால்கனியில அடுப்பங்கரையில டீ கடையில பஸ்ல தெருவுல முக்குல முடங்குல முட்டு சந்துல அரசல் பொரசலா காது கொடுத்தாலும் கிடைக்காத செய்தியெல்லாம் ஓடி ஆடி தேடி பிடிச்சி சேகரிச்சு மாவு மசாலா சேர்த்து காரசாரமா தோசையா சுட்டு கலகலப்பான பேப்பர் தோசையா கொண்டு வந்திருக்கோம். வாங்கோ பாருங்கோ வயிறார சாப்பிடுங்கோ. தமிழகத்தில் சூரிய மின்சக்தி வீடுகள் திட்டம் காணொளி காட்சியில் துவக்கி வைப்பு. புதுப்பிக்கப்பட்ட கிண்டி காந்தி பூங்கா அரசு கட்டிடங்களை திறந்து வைத்தார் தமிழக முதல்வர். என்னாச்சு என்னாச்சு காவிரி நதிநீர் விவகாரம் என்னாச்சு? முல்லை பெரியாறு பிரச்சனை என்னாச்சு? பம்பை அச்சன் கோவில் வைப்பாறு இணைப்பு என்னாச்சு? நதிநீர் சிக்கலை தீர்க்கும் தமிழக அரசின் முயற்சிகள் என்னாச்சு? என்னாச்சு என்னாச்சு கருணாநிதி கேட்டாச்சு. ரயில் கட்டண உயர்வுக்கு எதிராக தமிழகம் முழுக்க போராட்டம். வரலாறு காணாத ரயில் கட்டண உயர்வு எளிய மக்களை பாதிக்கும் காங்கிரஸ் குற்றச்சாட்டு. கட்டண உயர்வை கண்டித்து புதிய தமிழகமும் போராட்டம். கரூர் திருச்சியில் போராட்டக்காரர்கள் கைது. தொடரித்து தொடரித்து ஆலோசனை தேமுதிக ஆலோசனை வெற்றி தோல்வி பற்றி தொண்டர்களிடம் யோசனை கேட்டு கோவையில் கூடி ஆலோசனை. மேற்கு மாவட்ட நிர்வாகிகளுடன் கேப்டன் விஜயகாந்த் ஆலோசனை. நீர்த்து போன மொழி பிரச்சனையை கையில் எடுத்தால் தமிழகத்தில் புரட்சி வெடிக்கும். ஹிந்தி கேட்டு போராட்டம் நடக்கும். சென்னை மடிப்பாக்கத்தில் இலா கணேசன் பேச்சு. அரசு போக்குவரத்து கழகத்தை தனியார் மயமாக்கினால் மாம்பழம் கட்சி போராடும். பாமக நிறுவனர் ராமதாஸ் தமிழக அரசுக்கு எச்சரிக்கை. பேச அனுமதி மறுப்பதாக திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. தூத்துக்குடி மாமன்ற கூட்டத்திலும் திமுக உறுப்பினர்கள் தர்ணா போராட்டம். சூப்பரான செய்தி நம்ம செய்தி. முல்லை பெரியாறு அணைக்கட்டின் நீர்பிடிப்பு பகுதியில் வாகன நிறுத்துமிடம் அமைக்கும் பணி செய்து வரும் கேரள அரசு அது குறித்து அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும் என தமிழக அரசு கேரளாவுக்கு கடுதாசி போட்டுள்ளதாக தந்தி அடித்துள்ளார் நமது அண்டை மாநிலத்து செய்தியாளர். ரயில் கட்டணத்தை உயர்த்தாமல் இருக்க முடியாது, இருந்தாலும் காரண காரியம் சொல்லிட்டு சீர்திருத்தங்களை செயல்படுத்திவிட்டு உயர்த்தி இருக்கலாம் என மத்திய அரசின் முன்னாள் நிதி அமைச்சர் ப சிதம்பரம் ஆளும் கட்சிக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதாக மயில் இறகால் வருடுகிறார் நமது சிவகங்கை செய்தியாளர். அதிமுகவின் சென்னை மேயர் சைதை துரைசாமி கூறியபடி அரசு பள்ளி வளாகத்தை 2 படிக்கட்டுகளால் ஒருபோதும் ஆக்கிரமிப்பு செய்யவில்லை. அந்த வீட்டில் இப்போ நான் குடியிருக்கவே இல்லை என்று திமுகவின் முன்னாள் ஆலந்தூர் நகர்மன்ற தலைவர் RS பாரதி மறுத்துள்ளதாக அடியெடுத்து வைக்கிறார் நமது படிதாண்டா செய்தியாளர். வறட்சி தலைவிரித்து ஆடுவதால் விவசாய கடன்களை ரத்து செய்ய வேண்டும் என்று திருச்சி மாவட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதாக காய்ந்த நிலத்தில் மண்ணை கிளறுகிறார் நமது வேதனையான செய்தியாளர். சென்னைக்கு வரும் இந்திய பிரதமர் மோடி ஸ்ரீஹரிகோட்டா பறந்து செல்ல வசதியாக குண்டு துளைக்காத 2 ஹெலிகாப்டர் சென்னை விமான நிலையத்திற்கு வந்து சேர்ந்துள்ளதாக பாதுகாப்பு ஏற்பாடுகளை பார்வையிடுகிறார் நமது பரபரப்பான செய்தியாளர். இந்தியாவின் முக்கிய தலைவர்களுக்கு ஹெலிகாப்டர் வாங்கியதில் நடந்த ஊழல் குறித்து முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் இந்நாள் மேற்கு வங்க ஆளுநருமான MK நாராயணன் அவர்களிடம் CBI அதிகாரிகள் கிடுக்குப்பிடி விசாரணை செய்ததாக ஆளுநர் நாற்காலியை தேடுகிறார் நமது நடுநிலையான செய்தியாளர். இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு பற்றி உள்துறை அமைச்சர் டெல்லியில் கூட்டம் நடத்திய வேளையில் காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் பகுதியில் தீவிரவாதிகள் ஊடுருவி அத்துமீறி தாக்குதல் நடத்தியதாக அடுத்த கட்ட ஆலோசனையில் இறங்கியுள்ளார் நமது பொறுமைசாலி செய்தியாளர். பல்கலைக்கழக மானிய குழுவின் பரிந்துரையின்படி திடீரென அறிமுகப்படுத்திய 4 ஆண்டு ஹானர்ஸ் படிப்பை மீண்டும் 3 ஆண்டு படிப்பாக தொடர டெல்லி பல்கலைக்கழகம் சம்மதித்து விட்டதால் தலைக்கு மேலே இருந்த மாணவர்கள் பிரச்சனையை தீர்த்து விட்டதாக கூறுகிறார் நமது தலைநகரத்து செய்தியாளர். சூதாட்ட புகாரில் சிக்கிய சீனிவாசன் ICC தலைவரானதற்கு டெல்லி கிரிக்கெட் சங்கம் பாராட்டு மழை பொழிய பன்னாட்டு கிரிக்கெட் வீரர்கள் கூட்டமைப்பு
கண்டனத்தை அள்ளிவிட்டுள்ளதாக நடு மைதானத்தில் தடுத்தாடுகிறார் நமது ஸ்டெடியான செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் கூடின பரப்புரை கூட்டமானாலும் சரி, ஆயிரக்கணக்கில் கூடுற பொதுக்கூட்டமானாலும் சரி, 4-5 பேர் கூடும் உயர்மட்ட குழு கூட்டமானாலும் சரி, கூட்டத்துல யார் பேசினாலும் காது கொடுத்து கேட்டுட்டு கருத்து சொல்றது தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். உங்களுடன் நானுன்னு சொல்லிக்கிட்டு தொண்டர்களோட கருத்தை கேட்க ஊரா கிளம்பிட்டாரு சின்ன கவுண்டரு. எங்க என்ன நடக்க போகுதோ, யாரு கண்ணு பட போகுதோ தெரியல. வாங்க நாமளும் பார்த்துட்டு வந்துருவோம். தேமுதிக கப்பல்ல விழுந்த ஓட்டைகளை அடைக்க களத்தில் மும்முரமா இறங்கி இருக்காரு கேப்டன். பின்ன என்னங்க, கப்பல் கவிழ்ந்துடுச்சுன்னு கன்னத்துல கை வச்சுட்டு ஓரமா உட்காந்துட முடியுமா? போன நாடாளுமன்ற தேர்தலில் மஜாவா ஜெயிக்கலாம், மச்சான மத்திய அமைச்சராக்கலாம்னு விரும்பினாரு விஜயகாந்த். ஆனா மண்ணு தான் விழுந்துச்சு அவரோட ஆசையில. கூட்டணிக்கு வர்றதுக்குள்ள அவர் கொடுத்த கொடைச்சலும் பந்தாவும் இருக்கே, அடடடடா அப்பப்ப ரகம்தான். மலேசியா போறேன், மாலத்தீவு போறேன்னு ரணகல ரவுண்ட் அடிச்சாரு. ஆனா கூட்டணிக்கு வந்தப்புறம் தமிழ்நாடு முழுக்க ரவுண்ட் அடிச்சு நல்லா தான் பிரச்சாரம் பண்ணினாரு. ஆனாலும் அவர் கட்சி ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலையே. ஏற்கனவே கட்சியில கணிசமான எம்எல்ஏக்கள் அதிருப்தி எம்எல்ஏக்களாகி அதிமுக பக்கம் போயிட்டாங்க. அட, கட்சியோட தூணே தோட்டத்து பக்கம் போயிடுச்சு. அதாங்க பன்ருட்டி ராமச்சந்திரன் பறந்து போயிட்டாருல்ல. இந்த நிலைமையில இப்படி ஒரு தோல்வி. இப்படியே விட்டா அடுத்து வர்ற சட்டமன்ற தேர்தலிலும் ஆப்பு விழும்ல. என்ன இருந்தாலும் கேப்டன் கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும். எதுக்கெடுத்தாலும் உன் வாழ்க்கை ஏன் கையிலன்னு கையை நீட்டக்கூடாது. இப்படி தாங்க போன வாரம் மகனோட ஷூட்டிங்காக மலேசியா போனாரு. போன இடத்துல ஒரு ரசிகரோ தொண்டரோ விஜயகாந்த் கூட போட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு, தப்பில்லை. ஆனா கொஞ்சம் ஓவராத்தான் போஸ் கொடுக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டாரு போல அந்த ஆர்வ கோளாறு ரசிகர். படார்னு கோவம் வந்து பட்டுன்னு அரைஞ்சிட்டாரு கேப்டன். அப்புறம் மன்னிப்பு கேட்க சொல்லி பிரேமலதா சொல்ல சாரி சொல்லியிருக்காரு கேப்டன். ஆமாங்க, நம்ம கேப்டனுக்கு தான் தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பாச்சே, அதனாலதான் சாரி கேட்டிருக்காரு. இப்படி எல்லாத்துக்கும் கோவப்பட்டா எதுவுமே நல்லா இருக்காது. இப்போ கட்சியில என்ன பிரச்சனை, அதை எப்படி சரி செய்யறது, கட்சியை எப்படி வளர்க்கலாம், தோல்விக்கு என்ன காரணம்னு நிர்வாகிகளோட பேசி விலாவாரியா ஆராய போறாராம். முதல்ல இது எல்லாத்தையும் ஆய்வு செய்யறதுக்கு முன்னால கேப்டன் தன்னை பத்தி, தன்னோட சுபாவத்தை பத்தி, தன்னோட உறவு வட்டத்தை பத்தி சுய விமர்சனம் செஞ்சாதான் அவருக்கும் நல்லது, அவரோட கப்பலுக்கும், அதாங்க தேமுதிகக்கும் நல்லா இருக்கும். இல்லைன்னா ஸ்டண்ட் கிளைமேக்ஸ் தொடர்ந்துகிட்டே தான் வரும். அக்கம் பக்கம் பார்த்து பேசலனா அவதூறு வழக்கு பாஞ்சிடுமோன்னு குட்டி குட்டி தலைவர்கள் எல்லாம் பதுங்கி பதுங்கி மைக்க கடிக்க, எது நடந்தா என்னன்னு பெருந்தலைகள் எல்லாம் வெளுத்து வாங்கிட்டு சத்தம் காட்டாம போயிடுறாங்க. இதுல நாம சொல்றதுக்கு என்ன இருக்கு? திமுகவோட முன்னாள் நகரசபை தலைவர் RS பாரதி அவங்க வீடு கட்டும்போது 2 படிக்கட்டை வந்து பள்ளிக்கூடத்து வளாகத்துக்குள்ளே கட்டிட்டாங்க. நாங்கள் இதை பற்றி இது ஆக்கிரமிப்பு, இது எடுக்கணும் அப்படின்னு நான் விளக்கம் சொன்னேன். உடனே அவங்க கோவப்பட்டு என்னை பற்றி தவறான தகவலாம் தர்றாங்க. இப்போ சென்னையில் இருக்கிறவனோட வீட்டை அரசாங்கத்திலிருந்து நான் அடிமாட்டு விலைக்கு வாங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க, அது எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த போது எனக்கு கொடுத்த இடங்க. இப்போ அந்த இடத்த கூட மனிதநேய அறக்கட்டளைக்கு நான் இலவசமாக கொடுத்துட்டேங்க. அது மட்டும் இல்லைங்க, வேளச்சேரியில் எனக்கு ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது, அதை கூட மனிதநேய அறக்கட்டளைக்கு நான் இலவசமாக கொடுத்துட்டேன். அங்கெல்லாம் மாணவர்கள் இப்போ IAS IPS மாணவர்கள்லாம் அங்கே இலவசமாக படிக்கிறாங்க. நான் பொது வாழ்க்கையில் இருக்கிற காரணமே மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறதாங்க. திமுக மாதிரி மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கான அரசியல் இல்லைங்க, புரிஞ்சுக்குங்க. ஆமாம், இப்படி நான் வாழ்றதே மக்களுக்காகத்தான் சொல்லுது நான் இல்லைங்க. சென்னை மாநகராட்சி மேயர் சைதை துரைசாமி. 2016 பொது தேர்தலுக்குள்ள தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள், பெண்கள் எல்லாரையும் நம்ம கட்சியில் சேர்க்க பாடு பண்ணுங்க. முடிஞ்சு போன தேர்தலை பற்றி பேசி இனி பலன் கிடையாது. இனி வரப்போகிற தேர்தலை பற்றி தாங்க பேசணும். அதை நோக்கி தான் நம்ம பயணம் இருக்கணும். அதுக்காக போயஸ் கார்டனை நோக்கியோ கோபாலபுரத்தை நோக்கியோ என் கால்கள் போகாதுங்க. ஏன்னா அதெல்லாம் காணாமல் போகிற கட்சிங்க. நமக்கு ஒன்றே ஒன்று தான் முக்கியம். தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற மதுக்கடைகள் மூலமாக எவ்வளோ குடும்பங்கள் பாதிக்கப்படுதுங்க. அதனால் தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள் எல்லாம் ஒன்றாக்கி நல்லா கேட்டுங்க, தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை மதுக்கடையும் மூடுவேங்க மூடுவேங்க மூடுவேங்க. அண்ணாச்சி, ஏன் மதுக்கடைகள்லாம் மூடுவேன் மூடுவேன் மூடுவேன்னு சொன்னது நான் இல்லைங்க,
பாமக நிறுவனர் ராமதாஸ். பூவு பூவு பூவு, முல்லைப்பூ, மல்லிப்பூ, ஜாதிப்பூ, கனகாம்பரம், பூ வாங்கலையோ பூவு. சினிமாவில் நிறையவே சாதிச்சிட்டேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் செலிபிரிட்டி ஆயிருக்கோம் அப்படின்னா அதுவே பெரிய விஷயந்தாங்க. அதை விட நிறைய பெரிய ஹீரோஸ்கிட்ட எல்லாம் நடிச்சுட்டு அதுக்கப்புறமா சின்னத்திரையில் வந்துட்டீங்களே, உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் சின்ன திரையில் இருக்கிறத நான் ரொம்பவே சந்தோஷமாக நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பெரிய திரையில் நடிக்கிறத விட சின்ன திரையில் வந்ததுக்கப்புறம் இங்கே நடிக்கிறதாங்க ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பெரிய திரையில் டைரக்டர்ஸ் எழுதி கொடுக்குற வசனத்தையும் அவங்க சொல்லி கொடுக்குற மாதிரி பேசி நடிச்சிட்டாவே ஓகே ஆகிடும். ஆனால் இங்கே டைமிங் சென்ஸ் ரொம்பவே முக்கியம். ஏன் சொல்கிறேன்னா, எய்தாப்பில் இருக்கவங்க என்ன பேசுகிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி டக்குன்னு கமெண்ட் கொடுத்து டைமிங்காக பேசணும். இந்த டைமிங் சென்ஸ் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன திரையில் ஒரு பேட்டி கூட கொடுக்க முடியாது. பூவு பூவு பூவு, இப்படி டைமிங் சென்ஸை பற்றி டைமிங்கில் சொன்னது யாருன்னு கேட்குறீங்களா? வேற யாரு? நடிகை சங்கவி. நாமக்கல் தொகுதி என் சொந்த தொகுதி தாங்க. திமுக வந்து இப்போ எல்லா பக்கம் ஜெயிச்சு அங்கே மட்டும் தோற்றுருந்தா என் மேலே நடவடிக்கை எடுக்கலாம், நான் ஒத்துக்குவேன். திமுக தான் மாநிலம் முழுக்க தோற்றுருக்குங்களே, அப்போ இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? மாநிலம் முழுவதும் பிரச்சாரம் பண்ண ஸ்டாலின் தாங்க பொறுப்பு. அவரை தாங்க நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலினுக்கு தான் அப்படிங்கிற அகம்பாவம் இருக்குங்க. அவரை எல்லாரும் தலைவரேன்னு கூப்பிடுவோன்னு ஆசைப்படுறாருங்க. இப்போ விஜயகாந்த் வந்து தலைவரேங்கோன்னு, ராமதாஸ் வந்து தலைவரேங்கோன்னு, அவளை ஏங்க சோனியா காந்தியே வந்து அவரை தலைவரே அப்படின்னு கூப்பிடுவோன்னு நினைக்கிறாருங்க. அதனால தான் இத்தனை பிரச்சனை. அது மட்டும் இல்லைங்க, அவருக்கு எப்படியாவது திமுகவோட தலைவராகி திமுகவோட சொத்துக்களை பூரா அபகரிக்கும்னு நினைக்கிறாருங்க. அதுதான் முக்கியமான காரணம். இப்போ ஒன்றும் கெட்டு போயிடலைங்க, திமுகவை நல்ல இடத்துக்கு கொண்டு வரலாம். அதுக்கு ஒரே ஒரு விஷயம், ஸ்டாலின் கட்சியை விட்டு போகணும், அரசியலேருந்தே ஒதுங்கி இருக்கணுங்க. அப்போ தாங்க திமுக நல்ல இடத்துக்கு வருங்க. ஆமாம், இப்படி தோல்விக்கு முழு காரணம் அவரு தான் சொன்னது நான் இல்லைங்க, கேபி ராமலிங்கம். லுக், இது வரைக்கும் எந்த ஒரு அரசாங்கமும் சினிமாவுக்கு நல்லது செஞ்சா தெரியல. நான் இந்த அரசை மட்டும் சொல்லல, இந்தியா முழுக்க இருக்க எல்லா அரசாங்கத்தையும் தான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம யார் நல்லது செய்யலனாலும் சினிமா தன்னால நல்லபடியா இயங்கிட்டு தான் இருக்கு. அதுல பல்லாயிரக்கணக்கான பேருக்கு தொடர்ந்து வேலையும் இருந்துட்டு தான் இருக்கு. எனக்கு மட்டும் சினிமாவில் நல்ல ஒரு வாய்ப்பு அமையலை அப்படின்னா இந்நேரம் எங்கள் ஊரில் ஒரு லாயராகி ஏதாவது ஒரு குற்றவாளியை வெளியெடுக்கிறதுக்காக அவருக்காக வாதாடிட்டு இருப்பேன். யா அண்ணாச்சி, கமலஹாசன் வாய்ஸை தப்பா பேசுனது நாங்க, ஆனா அரசாங்கத்தை தப்பா பேசுனது கமலஹாசனுங்க. பரமசிவம் பண்ணியாரே, எங்கப்பா இவ்வளவு நேரம் கழிச்சு வர்ற? எங்கேயும் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிடுச்சு. அப்புறம் நம்ம தானே சமைச்சு எல்லாம் பண்ணி சாப்பிட வேண்டியது இருக்கு. அடப்பா, என்ன குழம்பு வச்ச? எங்க குழம்புக்கு வெறும் சோறாக்கி ரசம் வச்சேன், அவ்வளவுதான். என்னப்பா இது கொடுமை? அதெல்லாம் குடுப்பன வேணும்ப்பா. நம்ம வீட்டுல டெய்லி 5 குழம்பு. அடே அப்பா, டெய்லி 5 குழம்பு. எப்படிங்க டெய்லி 5 குழம்பு? கேக்கு ஆச்சரியம். என்ன குழம்பு? ஆமாப்பா, மீன் குழம்பு, கறி குழம்பு, பருப்பு, சாம்பார், வத்த குழம்புன்னு அப்பா டெய்லியுமே 5 குழம்பு தான். பண்ணியாரே, நீங்க தப்பா நினைக்கலன்னா சரியா, இது எப்படி இது உங்க வீட்டுல நடக்குதுக்கான அந்த இது சொல்லி கொடுங்க கொஞ்சம். போ, ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்கி கொடுத்தோம்ப்பா, அதில் குழம்ப வச்சு டெய்லி அதைவே ஊற்றி கொள்றான். நீ ஒன்று இது பார்க்கும்போதே சாப்பிட்றதுக்கு தோணாதே. எங்க போய் சாப்பிட்றது? அதனால தான் காலையில் சாப்பாடே விட்டுறலாம்னு இருக்கேன் நான். ஐயோ, அது ரொம்ப தப்புங்க. காலையில சாப்பாடு ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன்னா நைட்னு 10 மணிக்கு சாப்பிட்றோம். ஆமா, சரி, அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் ஆகி போடுறது காலையில். அதனால காலை உணவு கட்டாயம் சாப்பிடணும். அப்படி சாப்பிடும் போது உங்களுக்கு இதயம், ஜீரண மண்டலம், சரிங்களா, நம்ம எலும்புலாம் வந்து நல்லா சத்தா இருக்குங்களா. சரி, நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். அதை தாண்டி சர்க்கரை வியாதிக்காரங்க காலையில் நேரத்திலே சாப்பிட்டாங்கன்னா அடிக்கடி பசிக்காது. சில பேர் அதுக்காக நான் சாப்பிடணுமேங்கிறதுக்காக 3 பூரி, சரிங்களா, அப்புறம் 5 பொங்கல், 5 உளுந்த உடனே விட்டு கட்டுன்னு கட்டுறாங்க. ஆமா, ஏன்னா அப்பதான் பண்ண ஸ்ட்ரென்த் கிடைக்கும், நல்லா வேலை செய்ய முடியும். அப்படி பண்ணா ஸ்ட்ரென்த் கிடைக்காதுங்க, மந்த நிலை தான் ஏற்படும். ஏன்னா அது எண்ணெய் பலகாரம் எல்லாம். அதனாலதான் தமிழ்நாட்டுல அந்த காலத்திலேயே எண்ணெயே இல்லாம இந்த இட்லி சுட்டு அறிமுகப்படுத்தினாங்க. ரொம்ப ஆரோக்கியமான உணவுப்பா. காலையில நேரத்தில் இட்லி சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ஆரோக்கியம். 4 இட்லி சாம்பார் சாப்பிட்டாலே ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. ஆனா எனக்கு யாராவது சாப்பிட்றா? எளித ஜீரணமாயிருதுல. ஆமா, அதாவது எல்லாருக்கும் ஏற்ற வந்து நல்ல உணவு காலை டிஃபன் அப்படின்னா இட்லி தான். ஆமா, ஆனா இன்னைக்கு சாப்பிட்றதுலயே நான் பேப்பர்ல படிச்சேன், உலகத்திலேயே அதிக மக்கள் விரும்பி சாப்பிட்ற உணவு எதுன்னு தெரியுமா? உலகத்துல அதிக மக்கள்ங்களா? ஆமா, பீஸாவா இருக்கணும், அப்படி இல்ல பிரியாணியா இருக்கணும். ரெண்டுமே இல்ல, நூடுல்ஸ்னு சொல்றாங்கல்ல. அடே அப்பா, அதுதான் இப்ப உலகத்திலேயே அதிக மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்களாமாப்பா. அது நம்ம தமிழ்நாட்டு குழந்தைகளும் அதிகம்.
இல்ல அது ஏன் கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு சமைக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள். அந்த நூடுல்ஸ்ங்கிறது ரொம்ப ஈஸி. வாங்கிட்டு தண்ணியை கொதிக்க வச்சு படக்குன்னு உடச்சு போட்டா கடக்குன்னு வெந்துருது, உடனே சாப்பிடலாம். அது மசாலாம் தூவிலாம் டேஸ்டாவே இருக்கு. அதான் குழந்தைங்களுக்கு பிடிச்சி போச்சு. ஆமா, ஒரு காலத்துல வெளிநாட்டு உணவா வந்தது, இன்னைக்கு நம்ம சொந்த நாட்டு உணவா மாதிரி ஆகி போச்சு இந்த நூடுல்ஸுங்க. ஆனா நூடுல்ஸ்ங்கிறது அளவுக்கு அதிகமா சாப்பிடக்கூடாதுங்க. இப்போ வாரத்துல ஒரு நாள் சாப்பிட்றது தப்பு கிடையாது. தினம் காலையில சாப்பிட்றது சாயங்காலம் சாப்பிட்றதுன்னு சாப்பிட்டா உடம்பு கெடுதல்னு சொல்றாங்க. கண்டிப்பா அதை கொஞ்சம் பாத்துக்கணும். ஆமா. ஆனா நான் ஒண்ணு சொல்றேங்க, காலை உணவை என்ன ஆனாலும் சரிங்க, கடைசி ஒரு பழைய சோறு கூட சாப்பிடணும். ஆமா, எங்க பண்ணிக்கலாம். அவங்க அவசரமா ஓடுறாங்களே, வேலைக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும்ட்டு சாப்பாட்டை வந்து மதிக்கிறதே இல்லை, சாப்பிடாம போயிடுறாங்க. ஆமா, டைம் இல்லைன்னு யார் இன்னைக்கு பசி பார்த்து சாப்பிட்றா? எல்லாம் டைம் பார்த்து சாப்பிட்றாங்க. சீக்கிரம் இருக்குது டைம் ஆயிடுச்சு, ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு, இப்படி வர்றாங்க. அது ரொம்ப தப்புங்க. சாப்பிட்றதுக்குன்னு சில வரையறை இருக்கு. சரிங்களா? சில முறைப்படி அதை செஞ்சோம்னா தான் நமக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாங்க. சரிங்களா? முதல் விஷயம் என்ன அப்படின்னா, சாப்பாடுங்கிறது வந்து ஒரு தவம் மாதிரி சாப்பிடணும். அதுல மட்டும் நம்ம கவனத்தை செலுத்தி ரொம்ப மகிழ்ச்சியா கவனிச்சு சாப்பிடணும். சாப்பிடும்போது சாப்பாட்டுல கவனம் இருக்கணும். ஆமா, இது சாப்பாடு, இது குழம்பு, நம்ம எடுத்து சாப்பிட்றோன்னு எங்க அவன் என்ன பண்ணுவான், இவன் பணம் கொடுப்பானா, வீட்டுக்கு போ, இதே கவனம். அது மட்டும் இல்லாம சாப்பாட்டுல பாத்தீங்கன்னா இப்படிதான் சாப்பிடணும் முறையில அந்த முதல் எடுத்து சாப்பிடுறது ஒன்று இருக்கு. சரியா? 32 கவலம். சாப்பாட்டை. ஆமா, அதாவது உருண்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, உருண்டை பிடிச்சி சாப்பிடணுமா, 32 கவலமா பிரிச்சு சாப்பிடணுமா ஒரு சாப்பாட்டை. ஒரு சாப்பாடு 32 ட்ரிப் சாப்பிட்டா அவரு சரியாயிக்கு. ஆமா, அதுதான் முறை. அதே மாதிரி மெல்றதும் பாத்தீங்கன்னா 14 தடவை மென்னு சாப்பிடணுங்களாம் ஒரு வாய் சாப்பாட்டை. ஆமா, எங்க அப்படியே முழுங்கறதாச்சே. ஆமா, இன்னைக்கு நம்ம ஆளுங்க அதை விட்டுறாங்க. நல்லா அப்படி லம்பா எடுத்து அப்படி பெரிய உருண்டையா வாய் முக்கு சாப்பிட்டா உடம்பு வருங்கிறாங்க. குழந்தைகளும் அப்படியே பழக்கி வச்சிருக்காங்க. பல்லு இருக்கிறதே வேஸ்ட், பல்ல வேண்டியது இல்லை. அதைத்தான் சொல்றாங்க. அதாவது சாப்பிடுற சாப்பாடு அந்த உமிழ் இருக்கு பாத்தீங்களா, அதோட சேர்ந்து கூலா தான் உள்ள போகணுமா. அதுதான் சொல்லுவாங்க, பற்கள் வந்து வாயில் தான் இருக்கிறது, வயிற்றில் இல்லை. சொன்னீங்க வாங்க. அதனால இங்கேயே மென்னு சாப்பிட்றப்ப உள்ள போய் அதை அரைக்கிறது கஷ்டப்படக்கூடாதுல்ல, இதெல்லாம் சொல்றாங்க. இதை தாண்டி அதே மாதிரி எவ்வளவு சாப்பிடணும் ஒரு கணக்கு இருக்கு. நம்ம வயிறை வந்து 4 பங்கா பிரிச்சுக்கணுமா. 2 பங்கு உணவுங்க, 1 பங்கு நீர், 1 பங்கு வயிறு காலியா தான் இருக்கணுமா. காலி எங்க இருக்குது, கடை இது வரைக்கும் போட்டு தாட்டுறாங்க. அப்படித்தான் கைப்போ எத்தனை வேளை சாப்பிடணும்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கு. ஒரு வேளை சாப்பிட்டுன்னு வைங்களேன், அது வந்து யோகி. ஒரே ஒரு வேளை சாப்பிட்டா சாமியார். ஆமா, 2 வேளை சாப்பிட்டா போகி. நல்லா அந்த உழைச்சி சாப்பிட்றவனு வச்சுக்கலாம். ஆமா, அதே மாதிரி 3 வேளை சாப்பிட்றவன் ரோகி. நோயாளி. ஆமா, 3 வேளை சாப்பிட்டா நோயாளி, அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா நோயாளி. சரிங்களா? 3 வேளைக்கு மேலே சாப்பிட்டா அவன் துரோகி. என்னை பார்த்து சொல்றீங்க? சும்மா சொல்ல தோணுச்சு. அதுக்கு மேல சாப்பிட்றவனுக்கு ஏதாவது பேர் இருக்குதா? அதுக்கு மேல சாப்பிட்றோம், அதோட மோசமா என்ன வேணா திட்டலாம். அதான் சொல்லலான்னு பார்த்தேன். என்ன பார்த்து? ஆமா, நானே கம்மியா தான் சாப்பிடுவேன். கம்மியா தான். உண்மைதாங்க. அதே மாதிரி காலையில வந்து யார் மாதிரி சாப்பிடணும், மத்தியானம் யார் மாதிரி சாப்பிடணும். ஆமா, சொல்லுவாங்களே காலையில மகாராஜா மாதிரி சாப்பிடணும், காலை உணவை மகாராஜா மாதிரி சாப்பிடணும்பாங்க. நிறைய நல்லா பதார்த்தம். அதான் மத்தியானம் இளவரசர் மாதிரி இந்த காய்கறிகள் பதார்த்தங்கள் எல்லாம் நிறைய வச்சு இளவரசர் மாதிரி சாப்பிடணும். இரவு சாப்பாடு ரொம்ப முக்கியமா சொல்றாங்க, பிச்சைக்காரர் மாதிரி சாப்பிடணும் மாமா. அப்ப 4 பேர் போய் பிச்சை வரணுங்கிறீங்களா? யாரை பத்தி என்ன சொல்றீங்க? இப்படி இல்லைங்க, ரொம்ப குறைவா சாப்பிடணும் அப்படிங்கிறது கணக்கு. அதாவது அவங்க எவ்வளவு கிடைக்குதோ ஆமா அதுதான் சாப்பிடுவாங்க. ஆமா, அந்த மாதிரி நினைச்சு கம்மியா சாப்பிடணும். கண்டிப்பா. நான் திருவள்ளுவர் அப்பவே சொல்லிட்டார், உணவே மருந்து. திருவிழா நம்ம இதுல பாத்தீங்கன்னா நவராத்திரின்னு ஒண்ணு கொண்டாடுவாங்க. ஆமா, சொல்லுங்க. அந்த நவராத்திரி அப்ப என்ன பாத்தீங்கன்னா பயிர் வகைகள்லாம் கொடுப்பாங்க. ஆமா, அதுக்கு காரணம் அந்த காலம் வந்து குளிர்காலங்களா. சரிங்களா? அப்போ வந்து உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கணுங்களா. கண்டிப்பா. அதுக்காக வந்து அந்த இதெல்லாம் நமக்கு கொடுத்தாங்க பெரியவங்க. அதே மாதிரி பொங்கல் காலத்துல பொங்கல் சாப்பிட்டதுக்கு காரணம், பொங்கல் அந்த நெய் அந்த இதெல்லாம் சேர்க்கும் போது அதுவும் உடலுக்கு வலு சேர்க்கும். அந்த சமயத்துல அந்த நெய் இது சேர்த்தணும். கண்டிப்பா. ஆமா, அந்த காலகட்டத்துக்கு அது செரிக்காம இருக்கக்காக அதுல வந்து ஏலக்காய் அதெல்லாம் சேர்ப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி அவ்வளவுதாங்க. வெயில் காலத்துல மாரியம்மன் கோயில் நோம்பி சாட்டி இந்த கூழ் ஊத்துவாங்க இல்லையா, அது கூட அந்த வெயில் காலத்துல கூழ் குடிச்சா உடம்புக்கு நல்லது. உண்மைதான். அப்படிங்கிற காலகட்டம் எல்லாமே பெரியவங்க நல்ல விஷயமா சொல்லி வச்சிருக்காங்க. நம்ம அதை நல்லபடியாக கடைபிடிச்சாலே உடம்பு நல்லா இருக்குங்க. உண்மைதான். அங்கிங்கு எனாதபடி எங்கும் நிறைந்திருக்கும் செய்திகளை எல்லாம் சேகரித்து உங்கள் வீட்டு கதவை தட்டி உங்களோட வரவேற்பறையில் வயிறார மனசார நையாண்டி நக்களோட செய்தியாக சொல்ல நாங்கள் காத்திருக்கோம். அதனால அத்தனை விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட, காலங்காத்தால நாட்டு நடப்பை அறிஞ்சுக்கிட நாளைக்கும் நம்ம பேப்பர் தோசை வரும். அது வரைக்கும் புது யுகத்துல காத்திருங்க. சூப்பரான செய்தி, நம்ம செய்தி.